வணக்கம். ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நான் ரேவதி. இப்போ நம்ம ஆவடி மங்கல்யா சிட்டி சைட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்மளுடைய மங்கல்யா சிட்டி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி காமராஜர் நகருக்கு அடுத்ததான் லொக்கேட் ஆயிருக்கு. இது நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. மங்கல்யா சிட்டி டோட்டலாக ஒரு 15 ஏக்கர்ல நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து ஒரு 10 ஏக்கர்ல 180 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். அதோட கண்டினியூட்டியாக ஃபேஸ் 2 வந்து ஒரு 4.5 ஏக்கர்ல ஒரு 83 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மங்கல்யா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ உங்களுக்கு பூந்தமல்லி டு பட்டாபிராம் பஸ், பூந்தமல்லி டு ஆவடி பஸ், ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சைட்டு வாசலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு தான். நம்ம மங்கல்யா சிட்டி சைட்டுடைய கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர் டு மீஞ்சூர் 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் ஆவடி டு பூந்தமல்லி ரோடு பருத்திப்பட்டு, ஸோ பருத்திப்பட்டுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நம்மளுடைய லேஅவுட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆவடி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம லேஅவுட்டுக்கு ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம மங்கல்யா சிட்டிக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான